ஹலோ எவ்ரியோன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப காலமாக வச்சுருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் இது எல்லாமே டிலீட் ஆகிட்டு அப்படின்னா அந்த டிலீட் ஆன மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியான ஸ்டெப் தான், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி ரீஸ்டோர் பண்ணி எடுக்கிற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் என்னுடைய வாட்ஸ்அப்பை பாருங்கள். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் மொத்தமாக எத்தனை சேட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா சேட்டுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிச்சி ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற மொத்த டேட்டாஸுமே போயிடும். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், சேட் எல்லாமே போயிடும். நம்ம வாட்ஸ்அப்பை புதுசாக ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது ஆனால் அதில் இந்த சேட் எதுவும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது நார்மலாக எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பரில் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அதே நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்கிற அதே நம்பரை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ உங்களுடைய ஓடிபி வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துக்கோங்க. 6 டிஜிட் கோடு வரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது உங்களுடைய ஃபோன் பர்மிஷன் தான். ஸோ அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ரீஸ்டோர் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது ரீஸ்டோர் யுவர் சேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் உங்களுடைய டேட்டாஸை பொறுத்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இது வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக 100 வரைக்கும் ஓடினதுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் மறுபடியும் உங்களுக்கு ரீஸ்டோர் நவ் அப்படின்னு இருக்கும். அந்த ரீஸ்டோர் நவ்வை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் அப்புறம் உங்களுடைய பேரெல்லாம் கேட்கும். கொடுத்ததுக்கு பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் ரீஸ்டோரிங் மீடியா அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டின எல்லா சேட்டுமே இருக்குது. நான் டிலீட் பண்ணும்போது என்ன சேட் இருந்துச்சு அந்த அவ்வளோ சேட்டுமே இதில் இருக்கும் பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரன் ஆகி கொண்டு இருக்குது ரீஸ்டோரிங் மீடியான்னு. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோ. ஸோ இதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் இதில் வந்து இந்த இதை கொடுத்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். வைஃபை இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண தேவையில்ல, அது டைரெக்டாகவே ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மீடியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகும். எனக்கு 470 MB கிட்ட இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதில் இப்போ ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய டிலீட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே வரேன். மீடியாக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மட்டும்தான் காட்டுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகி முடியல. நம்மளோட மீடியா வந்து இப்போ தான் ரீஸ்டோர் ஆகுது 470 MB. அதனால தான் இந்த மாதிரி காட்டுது. ஸோ ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறமா நான் இதே காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போது இந்த மாதிரி இருக்குதா இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோவை பார்த்ததும் நீங்கள் நினைப்பீங்க இதே மாதிரி பண்ணால் நமக்கு ரீஸ்டோர் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட இருக்கிற மெசேஜ், ஃபோட்டோஸ் எல்லாமே டிலீட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் சேட் பேக்கப் பண்ணணும். சேட் பேக்கப் பண்ணுறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் சேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அந்த சேட் பேக்கப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ
பேக்கப் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்க்ளூடு வீடியோ அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து ரீஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இதில் பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு வந்து ரன் ஆகுறதால பேக்கப் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு அதில் வந்து கண்டிப்பாக பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. பேக்கப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்கப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வாட்ஸ்அப்பில் எது டிலீட் ஆனாலும் உங்களால் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். அதனால் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் சேட் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் டிலீட் ஆனாலும் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாகவே திரும்ப ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் சேட் பேக்கப் பண்ணாமல் எல்லா மெசேஜும் ஃபோட்டோஸும் டிலீட் ஆகிட்டு அதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். சேட் பேக்கப் இல்லாமலே எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கும் ஒரு தெளிவான வீடியோ போடுறேன். அதுவும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட்ல இருந்து டிலீட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நமக்கு ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி நீங்களும் சேட் பேக்கப் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலீட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.